அப்படியே யார் பர்மிஷன் கொடுத்தாங்க உட்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு? உட்கார வேணாம்னு சொல்லவே இல்லை. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உட்கார வேணாம்னு சொல்லலை மேடம். கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க, அப்படி எடுத்துதான் சொன்னாங்க. உட்கார வேணாம்னு சொல்லுங்க. கடை இது வரைக்கும் பர்மிஷன் அவங்க பொதுமக்கள் உட்கார்ந்தா செய்வாங்க. நீங்க யாரும் உட்காருன்னு சொல்றதுக்கு நீங்க இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வச்சுன்னா கடைசி வச்சுருவாங்க. எதுக்கு வரி கட்டுறீங்க? உங்க ஷர்ட் வரைக்கும் தான் வரி கட்டுறீங்க. இதுக்கு வரி கட்டல எடுத்து உள்ள வைங்க. எல்லாருமே வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை. 5 நிமிஷத்துல நீங்க இதை கிளியர் பண்ணியே ஆகணும். ஓவரா பேசாதீங்க. யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க? உடனே கடையை எடுங்கன்னு அதிரடியா களத்துல இறங்கி இருக்காங்க கோட்டாட்சியர். இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. கடலூர் பேருந்து நிலையத்துல நடைபாதையை ஆக்கிரமித்த வியாபாரிகள், ரைடு விட்ட கோட்டாட்சியர். கடலூர் திருப்பாதிரி புலியூர்ல மத்திய பேருந்து நிலையம் இருக்குங்க. இங்க 50க்கும் மேற்பட்ட கடைகள் வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல பயணிகள் வந்து நிழலுக்கு நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம கடை உரிமையாளர்கள் கடைகள் வச்சு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. மக்கள் பயன்படுத்துற இடத்தையும் நடைபாதைகளையும் ஆக்கிரமிப்பு செஞ்சது தொடர்பா பல்வேறு புகார்களும் வந்திருக்கு. கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா பாத்தீங்கன்னா உடனடியா கடலூர் பேருந்து நிலையத்துக்கு வந்து ஆக்கிரமித்த இடங்களை அகற்ற வியாபாரிகளுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. 5 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் நீங்க எடுத்து வைக்கணும். எதுக்குங்க நீங்க வரி கட்டுறீங்க? இதுக்கெல்லாம் நீங்க வரி கட்டல, உடனே கிளியர் பண்ணுங்க, ரூல்ஸ்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாட்சியர் அவர்கள் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆகும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் பேசினாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஐயையோ புலி வருது எல்லாரும் ஓடுங்கன்னு லாங்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டெரரா தாங்க இருக்கு. கிட்ட வந்து பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியுது. அது புலி இல்லைங்க, நாய் தான். நாய்க்கு புலி வேஷம் போட்டு பொதுமக்களை இளைஞர்கள் அச்சுறுத்தி இருக்காங்க. வீடியோவா பதிவு செஞ்சு சோசியல் மீடியாக்கள்லயும் பாத்தீங்கன்னா இது வைரலா போயிட்டு இருக்கு.